கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர் நான் போதும் அழகே. பொதுவா பெண்களுக்கு அடி வயிற்றுல அதிகமா கொழுப்பு சேரும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸ்ட்ரெஸ்னால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலன்னு வெளி காரணங்கள் இருந்தாலும் ஆண்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு. அவங்க டயட் எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா அதை குறைச்சிடலாம். ஆனா பல பெண்களுக்கு இது குறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிலருக்கு என்ன பண்ணாலும் குறையாது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பயனுள்ள சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கிற என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு கருவுறுதல் மற்றும் கர்ப்ப காலங்கள்ல அதிக ஆற்றல் வேணும்ன்றனால பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் அதிகமா உருவானதுதான் இந்த அடிவயிற்று கொழுப்பு. ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் தான் இதை தூண்டுறதே. ஆண்களுக்கு கூட இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும் போது இதே பிரச்சனை தான் வரும். என்ன அவங்க பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்க. ப்ரொஜெஸ்டரான் என்ற இன்னொரு ஹார்மோன் அண்டவிடுப்பு காலத்துல அதிகமா சுரக்கும். இது அதிகமா சுரக்கும் போது உடம்புல நீரும் சோடியமும் அதிகமா தங்கும். இதனால ப்ளோட்டிங் உருவாகும். இந்த ப்ளோட்டிங்னால அடிவயிறும் பெருசாகும். இப்படி இந்த ஹார்மோன் சுழற்சிகள்னால பெண்களுக்கு எப்பயுமே அடிவயிறு கொஞ்சம் தள்ளிட்டு தான் இருக்கும். ஆனா இது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இது கம்ப்ளீட்லி நார்மல். மரபணு ரீதியா சிலருக்கு ரொம்ப அதிகமா வெளியில தள்ளிட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியா தான் வெளியில தள்ளிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் நல்லா ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 20-25% பாடி ஃபேட்டும், ரொம்ப ஃபிட்டா இல்லைனாலும் பரவாயில்ல ஹெல்த்தியா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க 25-30% பாடி ஃபேட்டும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு பேலன்ஸ்டு டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் மற்றும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மூலமா பண்ணணும். இவ்வளவுதாங்க மேட்ரு. நடிகைகள் மற்றும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து நம்மளுக்கு மட்டும் அடிவயிறு பெருசா இருக்கேன்னு வந்து கவலைப்படாதீங்க. நல்லா பாத்தீங்கன்னா அவங்க தான் இயற்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் புறம்பா இருக்காங்க, நீங்க இல்ல. லோவர் பெல்லி ஃபேட்னால லோவா ஃபீல் பண்ற பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.